இங்க ஒரு பொண்ணு கண்ணாடியை பார்த்து அவளோட முகத்தை துடைக்கிறான். அப்போ திடீர்னு அவ ஃபேஸ்ல 30 வருஷமா இருந்த பிம்பிள் மார்க் மெல்ல மறைய ஆரம்பிக்குது. அவளால அதை நம்ப முடியாம திரும்பவும் துடைக்கிறான். இப்போ கம்ப்ளீட்டா அந்த பிம்பிள் மார்க் மறைஞ்சு போகுது. அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளோட அப்பா ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு மிருகத்தை தெரியாம அடிச்சு தூக்கிடுறாரு. அது என்ன மிருகம்னு பார்க்கும்போது ஒரு வெள்ளை குதிரை மாதிரி இருந்துச்சு. ஆனா அதோட தலையில வித்தியாசமா ஒரு லைட்டிங் கொம்பு ஒண்ணு இருக்கிறத பாக்குறான். யூனிக்கான பார்த்தா ஒரு வருஷம் கண்டிப்பா நிறைய அதிர்ஷ்டம் லைஃப்ல கிடைக்கும்னு மக்கள் நம்புவாங்க. அவ இத போலீஸ்ல சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அவளோட அப்பா ஒரு இரும்பு ராடால அந்த யூனிகான் தலையிலேயே அடிச்சு அதை சாகடிச்சிடுறாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவளோட அப்பாவுக்கு கண்ணாடி இல்லாமலேயே கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அவளோட அப்பா ஒரு பணக்கார கேன்சர் பேஷண்டோட உயிரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவரோட கார் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா இறந்து போன யூனிகான் திரும்பவும் உயிரோட காரை உடைச்சிட்டு வருது. அதை பார்த்த ஒரு லேடி அங்கேயே அதை கண்ணால ஷூட் பண்ணிடுறா. அப்பா அவங்க கிட்ட நாங்க இத கார்ல தெரியாம மோதிட்டோம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உடம்பு சரியாச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த பணக்காரன் இந்த யூனிகானுக்கு நோயை குணப்படுத்த பவர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே யூனிகான் ரத்தத்தை அவரோட பாடியில ஏத்துறதுக்கு ஐடியா பண்றான். அந்த யூனிகானோட கொம்பை எடுத்து நசுக்கி பவுடர் ஆக்கி அது கூட ஹீட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அவரோட ட்ரிப்ல இன்ஜெக்ட் பண்றான். அடுத்த நாள் அவர் பவர்ஃபுல்லா குணமாகி முன்னாடியை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தா மாறிடுறான். உடனே பேராசையில அந்த யூனிகானையே ஃபுல்லா பவுடர் பண்ணி கோடிக்கணக்கில் விற்கலாம்னு ஐடியா பண்றான். இதை கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறான். உடனே வேகமா அவளோட ரூமுக்கு போயிட்டு அந்த யூனிகானை பத்தி இன்ஃபர்மேஷனை எடுத்து பார்க்கறான். பார்த்தா அந்த காலத்துல யூனிகான் பவுடரை மெடிசினா யூஸ் பண்ணி நோய்களை குணப்படுத்தி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சபிக்கப்பட்டு மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்கன்னு பாக்குறான். இந்த விஷயத்தை அந்த பணக்காரன் கிட்ட சொல்லும்போது அவன் அதை நம்பவே இல்லை. உடனே அந்த யூனிகானை பேக் பண்றான். அப்போ திடீர்னு அங்க பவர் கட் ஆகுது. அப்போ ஒரு டாக்டரை யாரோ கொம்பால குத்தி கொள்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த யூனிகான் குடும்பமே அங்க வந்துருது. சுத்தி இருந்த கார்ட்ஸ் கண்ணால ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அந்த யூனிகான் காலால நசுக்கி கொன்றது. அப்பதான் அந்த அப்பாவுக்கு இப்ப வந்திருக்கிறது இறந்து கிடக்கிற அந்த குட்டி யூனிகானோட பேரண்ட்ஸ்னு புரியுது. அப்போ அந்த பணக்காரன் அந்த யூனிகான் பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனையும் அந்த யூனிகான் குத்தி கொன்றது. அப்போ அந்த பணக்காரனோட பையன் அந்த பொண்ணை பிடிச்சு வச்சு யூனிகானை வெளியே கூப்பிட சொல்றான். அது கோபத்துல அங்க வந்து அதோட பயங்கரமான பல்ல காட்டுது. திடீர்னு அந்த யூனிகான் ரெண்டும் அமைதியாகி அந்த பொண்ணோட மடியில படுத்துக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட நல்ல மனசு அந்த யூனிகான்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ திடீர்னு ஒருத்தன் அந்த பொண்ணோட அப்பாவை குத்திடுறான். அதை பார்த்து அந்த பொண்ணு அப்பா கிட்ட போய் தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த யூனிகான்கள் ரெண்டும் அங்க வந்து அதோட கொம்புகளை ஒன்னா சேர்க்குது. அப்போ அதுல இருந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல் லைட் வந்ததும் அவளோட அப்பா குணமாகி எழும்பிடுறாரு. கடைசியா அந்த குட்டி யூனிகானும் குணமாகி வந்துருது.